வணக்கம் மக்களே, இன்றைக்கி நாம் மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு முதல் ஸ்டெப்பாக நாம் மட்டனை கழுவி எடுத்துப்போம் நல்ல தண்ணியில். இப்போ தண்ணியில் கழுவி எடுத்துட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க மட்டனை. இப்போ நாம் ஒரு 3 வெங்காயம் பெருசாக எடுத்து அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மட்டன் கிரேவிக்கு தேவையான மசாலா அரைப்போம். அதுக்கு ஒரு 2 தக்காளி, ஒரு 7-8 பல் பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி, ஒரு 2-3 பீஸ் ஆஃப் இஞ்சிஸ், அதுக்கப்புறம் ஒரு 4-5-6 பல் தேங்காய் போட்டு நல்லா மையாக அரைச்சிப்போம். நான் மசாலாலாம் ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் தான் சமைக்க போகிறாரு. வாங்க நம்ம பார்க்கலாம் எப்படி ஒரு மட்டன் கிரேவி வைக்கிறாருன்னு. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மட்டன் கிரேவி பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். அது கூட ஒரு 3 கிராம்பு, ஒரு பட்டை, போதுமான அளவு இதே தான், வேறு எது வேணாம். பட்டை கிராம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. வெங்காயம் போடுவோம். நான் இன்றைக்கி ஒரு 3 வெங்காயம் எடுத்துருக்கேன். நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவி அதிகமாக வேணுன்றதுக்காக 2 தக்காளி எடுத்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இது வதங்குறப்போ லைட்டாக உப்பு போடுங்க, சீக்கிரம் வதங்கிடும். இதில் நான் முன்னவே தக்காளி ஒரு 3 தக்காளி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் அரைச்சி அது கூட தேங்காய் லைட்டாக போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் இப்போ 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுவோம். இதில் நீங்கள் எந்த மசாலாவும் பெருசாக ஆட் பண்ணிக்கிறதில்ல. இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதே போதுமான அளவு தான். இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நேரத்தில் ஆல்ரெடி மட்டன் ஊற வச்சு எடுத்த அந்த தண்ணி இருக்குது, அதை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இருக்கும்.
ரொம்ப கொதி இருக்குதில்ல, ஏன்னா அந்த தண்ணி ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி தான். ஸோ இப்போ அதை கூட கறி போட்டுக்கலாம். நம்ம 1.5 கிலோ கறி எடுத்துருக்கோம். இப்போ நல்லா கறி கிரேவியோடு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ மட்டன் மசாலா லைட்டாக போட்டுக்கலாம். நல்லா கொதி வருது. எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளோதான், சுவையான மட்டன் கிரேவி ரெடி. இந்த டைமில் கொஞ்சமாக தனியாக தூள் மட்டும் போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிச்சு. இப்போ பார்ப்போம். மட்டன் கிரேவி ரெடி. கடைசியாக மல்லிகையில் போட்டு இறக்கிக்கலாம். மட்டன் கிரேவி ரெடி.